இந்த வெஹிக்கிளும் பாருங்க. இது பிஃபோர் பார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டோ இருக்குதா 7 வயசுல எடுத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டோ இருக்குதா அது எடுத்ததா. இது ஆஃப்டர் 27 வயசுல எடுத்தது. அது சின்ன வயசுல எடுத்த படம். இது 27 வயசுல எடுத்த படம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து இட்ஸ் அண்ட் டீலக்ஸ் மாடல். சைட் கேசஸ் எல்லாமே நம்ம பஃபிங் பண்ணியிருக்கோம். உட்கார்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட்டிங், ஹேண்ட்லிங் பொசிஷன், சீட்டிங் எல்லாமே செஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு நல்லா ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கம்பீரமாக இருக்கும் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு. ஸோ இதான் இதோட பொசிஷன். இன்ஜினும் பக்காவாக செட் ஆகிருக்கு. நான் அகெயின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் ரிம்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக க்ரோம் பண்ணியிருக்கோம் அண்ட் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் இன்ஜின் கேசிங் எல்லாமே நம்ம அவுட்டர் கேசிங் எல்லாமே பஃபிங் பண்ணியிருக்கோம். சீட்ஸ் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணது. ஸோ சீட்ஸ்லாம் பாருங்கள் பாக்ஸ் டைப்பில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டேங்க் கவரும் பண்ணியிருக்கோம். ஸோ வெஹிக்கிள் ஹஸ் கம் அவுட் ரியலி வெரி வெல். எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. இந்த மாதிரி டீலக்ஸ் பழைய காலத்து வண்டியெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. ஸோ இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணுவேனான்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஸோ ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். ஹே ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஜனனி மோட்டார்ஸ். இஸ் தீபக். நிறைய பேர் வந்து ரெஸ்டோரேஷன்னா என்னன்னு கேட்குறாங்க. நான் அதனால தான் உங்களுக்கு பிஃபோர் ரெஸ்டரேஷன் வெஹிக்கிளும் ஆஃப்டர் ரெஸ்டரேஷனோட வெஹிக்கிளும் ரெண்டுமே அட் அ டயத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதான் பாருங்கள். இது வந்து ஸ்டாக்குங்க. இது வந்து 1980s வந்த மாதிரி இருக்குது. டீலக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அந்த வெஹிக்கிளை நம்மள்ட்ட கஸ்டமர் கொடுத்து அந்த வெஹிக்கிளை ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அதாவது புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓல்டு, அப்படியே பழசாக இருக்கும். ஆனால் பார்க்க கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். டீலக்ஸ்னால் எல்லாமே அந்த குரோம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதான் டீலக்ஸு. ஸோ இதை வந்து இன்னும் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பிரைட்டன் அப் பண்ணியிருக்கோம். இதில் ஜென்ரல் சர்வீஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுத்தையுமே க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் இப்படியே ஓட்டுறதுனாலும் தாராளம் புல்லட் எப்படி வேணால் ஓட்டிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஆன் ரிக்வயர்மெண்ட், நம்ம கஸ்டமரோட ரிக்வயர்மெண்ட்க்கு பொறுத்து. இப்போ எனக்கு வந்து ஆசிடிஸ் கண்டிஷனில் சில வண்டி ஓட்ட பிடிக்கும். சில பேருக்கு வந்து நான் ரெஸ்டோர் பண்ணி தான் ஓட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு பொறுத்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க ஃபுல் டீட்டெயில்ஸு. பாருங்கள் இந்த வெஹிக்கிளும் பாருங்க. இது பிஃபோர் பார் அங்க ஒரு சின்ன பையன் போட்டோ இருக்குதா 7 வயசுல எடுத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டோ இருக்குதா அது எடுத்ததா. இது ஆஃப்டர் 27 வயசுல எடுத்தது. அது சின்ன வயசுல எடுத்த படம். இது 27 வயசுல எடுத்த படம். முன்னாடி சொல்லுவாங்கல்ல, இது வந்து வண்டி வரும்போது எப்படி இருந்துச்சோ ஆசிட்டிஸ் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிளை நாங்கள் அப்படியே வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரிஜினாலிட்டியா வேணும்னு கேட்கறனால நாங்கள் அப்படியே வச்சிருக்கோம். இது வந்து கஸ்டமர் கேட்டது வந்து எனக்கு ஃபுல்லாவுமே கொஞ்சம் பக்காவா எனக்கு புதுசாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னனால இது இப்படி வச்சிருக்கோம். இப்போ ஃபுல்லாமே நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் என்னென்ன பண்ணியிருக்கோன்றத. கைஸ் இப்போ வந்து நம்ம இந்த வெஹிக்கிளை என்னென்ன ரெஸ்டோர் பண்ணியிருக்கோன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து இட்ஸ் அண்ட் டீலக்ஸ் மாடல். ஸோ டீலக்ஸ் மாடல், இட்ஸ் நாட் அன் ஒரிஜினல் டீலக்ஸ். ஒரிஜினல் டீலக்ஸ் கம்பெனிலேயே அந்த வருஷத்தில் டீலக்ஸ்னு வந்துச்சு. இட்ஸ் நாட் அன் ஒரிஜினல் டீலக்ஸ். நம்ம டீலக்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ஃபேஸ் லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் மட்கார்ட், ரியர் மட்கார்ட், ரிம்ஸ் எல்லாமே வந்து குரோமியம் பண்ணியிருக்கோம். எக்ஸாஸ்ட்டு, அப்புறமேட்டி டேங்க் பேடு, பம்பர், அப்புறமேட்டி வெளியில் இருக்கிற பாட்டில், அப்புறம் சைட் கேஸஸ் எல்லாமே நம்ம பஃபிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து இந்த சைடும் நம்ம ஃபுல்லாக பஃபிங் பண்ணியிருக்கோம். சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்ட் டைப்பில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து மெட்ராஸ் டைப் சீட்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி அவங்க இந்த சீட் கேட்டிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக ஒரு டேங்க் கவர் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டி மிரர்ஸ் வந்து ஓல்ட் டைப். இதில் குச்சி மிரர்னு சொல்லுவாங்க. இந்த மிரர் இது வந்து நல்லா ஓல்டாக வர வெஹிக்கிள்ஸ்க்கெலாம் வரும், 1960s 70sலாம். ஸோ அந்த மிரர்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். பெயிண்டிங் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு. இது ஒரு கஸ்டமரோட வெஹிக்கிள். கஸ்டமர் அவர் வந்து அவருக்காக இந்த வெஹிக்கிளை ரெஸ்டோர் பண்ணி தர சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். பெயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. பெயிண்ட்டும் நல்லா பண்ணிட்டோம். அவர் கேட்ட அதே கலரில் நம்ம டோன்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப பக்காவாக வந்திருக்கு. A to Z எல்லாமே பண்ணியாச்சு இந்த வெஹிக்கிளில். இந்த வெஹிக்கிளை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இதோட பீட் கேளுங்க. ப்ளஸ் நம்ம அடிஷ்னலாக வந்து அந்த ஓல்டு பின்னாடி வர ஃப்ளாப் தகடு சொல்லுவாங்க, அந்த தகடு வந்து நம்ம ஸ்டீலில் போட்டிருக்கோம். மேட்டில் போடுவாங்க, நம்ம ஸ்டீலில் போட்டிருக்கோம். நான் இப்போ வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி வந்து சவுண்டை பாருங்க.
இன்ஜின் ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கு. வயரிங் கிட்ஸ் எல்லாமே மாற்றியாச்சு. இண்டிகேட்டர்ஸ், பார்க் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குன்னு. ஐட்லிங் மட்டும் ஏறி இருக்கு, நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஹேண்டில் பார்ஸும் ஓல்டு ஹேண்டில் பார்ஸ் போட்டிருக்கோம். இந்த வெஹிக்கிள் வரும்போது நம்மள்ட்ட எப்படி இருந்துச்சுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ரொம்ப ஒரு மாதிரி திவான் மாதிரி இருக்கும், உட்கார்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட்டிங், ஹேண்ட்லிங் பொசிஷன், சீட்டிங் எல்லாமே செஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு நல்லா ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கம்பீரமாக இருக்கும் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு. ஸோ இதுதான் இதோட பொசிஷன். பாருங்கள், வெஹிக்கிள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நாளைக்கு டெலிவரி, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் எல்லாமே பண்ணியாச்சு. அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஸோ நாளைக்கு அவருக்கு வர்றாங்க, அவங்களோட ரிவ்யூவும் கேட்போம். பாருங்கள் அவர் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவரோட நீடு என்ன இருந்துச்சு, அவர் எப்படி நம்மள்ட்ட வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தாங்க, இப்போ நம்ம எப்படி அதை மாற்றிருக்கோம், இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் டோட்டலாக இதோட ரிசல்ட். ஸோ வெஹிக்கிள் ஹஸ் கம் அவுட் வெரி வெல், ரியலி வெரி வெல். எனக்கு டீலக்ஸ் வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டீலக்ஸ். நான் ஓப்பனாக சொல்லணுன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டீலக்ஸ் I have worked on. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு தட் கஸ்டமர் என்னை ட்ரஸ்ட் பண்ணி வந்ததுக்கு. ஸோ வெஹிக்கிள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமேட்டி இன்ஜினும் பக்காவாக செட் ஆகிருக்கு. நான் அகெயின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இன்னொரு விஷயம், இந்த பூட் ரப்பர் இல்லாமல், ஆக்சுவலி இதில் வந்து இந்த கொலா சொல்லுவாங்க, இந்த கொலா இல்லாமல் இருந்துச்சு. நம்ம இப்போ இதெல்லாம் போட்டிருக்கோம், பூட் ரப்பர் கேட்டிருந்தாங்க. இது டஸ்ட்டுக்காக போடுறது. அப்புறம் ரிம்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக க்ரோம் பண்ணியிருக்கோம் அண்ட் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் ட்ரைவ் எல்லாமே புதுசு. ஃபோர்க் லெக்கும் இப்போ ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஜின் கேசிங் எல்லாமே நம்ம அவுட்டர் கேசிங் எல்லாமே பஃபிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ஸ்டார்ஸ்லாம் போட்டிருக்கோம், கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்னு எல்லோரும் நார்மலாக பண்ணுறாங்கன்றதுக்காக. இது நார்மலாக வர ஸ்டாண்டர்டுக்கு வருது. ஸ்கோடு கட்டி இந்த ஸ்டார்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ரியர் அப்பும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மேட் வந்து இந்த ஓல்டு வெஹிக்கிள்ஸில் இதுதான் அந்த சவுண்டு பட்ட 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 பட்டன்னு வர்றது தான் இருக்குது. அப்புறம் கஸ்டமர் வந்து அவங்களோட பேர் இதில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சீட்லேயே நாங்கள் அவரோட பேர், அவர் இந்த பர்டிகுலர் கட்சியோட இது கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக அதுவும் பண்ணியிருக்கோம். அவர் எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். சீட்ஸ் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணது. ஸோ சீட்ஸ்லாம் பாருங்கள், பாக்ஸ் டைப்பில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டேங்க் கவரும் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த சாவி சுவிட்ச் எல்லாமே மாற்றியாச்சு, மவுண்ட்ஸு எல்லாமே மாற்றிருக்கோம். இந்த கேப்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். பார்க் லைட்டு, ஆம்ப் மீட்டர், ஸ்விட்ச் நட்டு, அப்புறம் மீட்டர்ஸு எல்லாமே பக்காவாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்துச்சு. ஸோ பேட்ரிஸ் அவரோட ஓல்டு பேட்ரி தான். அப்புறம் இதை பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த கேரியர் வந்து அவருக்கு ரொம்ப கேட்டிருந்தார். ஸோ அதனால் இதையும் நாங்கள் அதை ரெடி பண்ணியிருக்கோம். சைட் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஓவரால் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வெஹிக்கிள் ஹஸ் கம் அவுட் ரியலி வெரி வெல். எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. இந்த மாதிரி டீலக்ஸ் பழைய காலத்து வண்டியெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. ஸோ இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணுவேனான்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஈவன் ஃபீல் வெரி ப்ரவுட். இப்போ இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம நாளைக்கு டெலிவரி பண்ண போகிறோம்.
ஸோ இதான் டோட்டல் இதே மாதிரி உங்களோட வெஹிக்கிள்ஸும் விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை எங்கே ரெஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஐடியாஸ் கொடுக்குறேன், உங்கள்கிட்டையும் ஐடியாஸ் நான் வாங்கிக்கிறேன். ஸோ நிறையா விஷயங்கள் பண்ணலாம் வெஹிக்கிள்ஸில். ஸோ நீங்கள் எங்களை தேடி வந்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறோம். கீழே எங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. எங்களோட லொக்கேஷன் வந்து திருச்சியில் இருக்குது, திருச்சி கண்டோன்மெண்ட். ஸோ தாராளமாக உங்களோட வெஹிக்கிள்ஸ் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் சூப்பராக நாங்கள் ஃபுல் ஹார்ட்டடாக ரெஸ்டோர் பண்ணி தரோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக எங்களை வந்து மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வெஹிக்கிள்ஸை பற்றி நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த என்கொயரிஸ் இருந்தாலும், லைக் யூ ஹேவ் எனி குவைரிஸ் ஆல்சோ, யூ கேன் கொஸ்டின் மீ எனி டைம். When I feel free, I will answer for all your questions. So thanks for all your supports. Bye.